ஆரம்பிங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கிராமர் பார்க்க போறோம். கிராமர்ல என்ன டாபிக் அப்படின்னா கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? கன்ஜெக்ஷன்னாலும் கனெக்டட்ஸ்னாலும் அப்படின்னா வந்து ஒரு டூ சென்டென்ஸையோ இல்ல குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்றது தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஜெக்ஷன்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா and, but, or, therefore, as well as, to, else, otherwise. அது கீழ இருக்கு பாத்தீங்களா பாக்ஸ்ல? அந்த வேர்ட்ஸ்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா she ran fast and won the race. அதாவது டூ சென்டென்ஸ் இருக்கீங்க. she ran fast அப்படின்னா என்ன? அவ வேகமா ஓடுனா. இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தருதா? சோ என்னன்ற பக்கம் இருக்கு பாருங்க. won the race. won the race என்ன அர்த்தம்? வின் பண்ணிட்டா. கேம வின் பண்ணிட்டா. சோ இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தருது. அதாவது ரெண்டு கம்ப்ளீட் மீனிங் இருக்க சென்டென்ஸ்ல ஒண்ணு சேர்க்கிற வேர்ட் தான் and. a and and. சோ இங்க எது கன்ஜெக்ஷன்? and ரெண்டு இணைக்கிற வேர்ட் and தான். she ran fast and won the race. அவ வேகமா ஓடுனா அப்புறம் என்ன பண்ணா? வின் பண்ணிட்டா. வேகமா ஓடுனா அதனால வின் பண்ணிட்டா. சோ இங்க ரெண்டுத்தையும் இணைக்கிற சொல் வந்து and. சோ இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட் டைப் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா after, as, until, unless, when, wherever, as soon as அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று சேர்க்குது. இப்போ வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் என்னன்னு சொல்றேன், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் என்னன்னு சொல்றேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா அந்த சென்டென்ஸை படிக்கும்போது தானே நமக்கு வந்து ஒரு மீனிங் புரியும். ஆனா டிபெண்டன்ட் கிளாஸை படிக்கும்போது நமக்கு மீனிங் புரியாது. இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குல்ல, இதை படிச்சாதான் அந்த கிளாஸோட மீனிங் வந்து நமக்கு புரியும். புரியுதா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா அதை தனியா படிச்சாலே நமக்கு வந்து அர்த்தம் புரியும். ஆனா டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றது தனியா படிச்சா நமக்கு அர்த்தம் புரியாது. சோ இந்த மாதிரி இருக்க ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்று சேர்க்கிறது தான் சபார்டினேட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. The bus had left before he came. அதாவது இங்க வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா the bus had left. அதாவது bus had left னா என்ன அர்த்தம்? பஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இங்க ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கு. ஆனா செகண்டா இருக்க வேர்ட் பாரு he came. அவன் வந்தானா என்ன? ஒரு கம்ப்ளீட் மீனிங் இல்ல. அவன் வந்தான்றது கம்ப்ளீட் மீனிங் இல்ல. சோ இது இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இண்டிபெண்டன்ட் கிளாஸ் படிச்சாதான் இந்த வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்க ரெண்டு சென்டென்சஸ் சேர்க்கிறது தான் சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு the bus had left before he came. இங்க எது வந்து கன்ஜெக்ஷன்? before. சோ செகண்டா இருக்க டைப் என்னது? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் புரியுதா? இப்போ தேர்டா இருக்கிறது வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். தேர்ட் டைப் என்னது? கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் தான் ஒண்ணும் இல்ல. இப்போ நாம வந்து பார்த்ததெல்லாம் ஒரு வேர்ட்ஸ் தான் வந்து சோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் என்ன பார்த்தோம் நாம? கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு சென்டென்ஸ்லயே ரெண்டு கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ற மாதிரி வரும். அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இப்போ வந்து எய்தர் அப்படின்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எய்தர் யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாரு. I am not only a singer but also a musician. அதாவது இங்க வந்து கன்ஜெக்ஷன் எதுனா not only அதுக்கப்புறம் but also. not only நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல but also அப்படின்றத அந்த கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரும். சோ இங்க இருக்க மீனிங் என்ன? I am not a singer but also a musician அப்படின்றாங்க. நான் வந்து ஒரு பாடகர் இல்ல, ஆனா நான் வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் இத ரெண்டு கன்ஜெக்ஷன் போட்டாதான் வந்து கம்ப்ளீட் மீனிங் தரும். சோ அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். புரியுதா? கன்ஜெக்ஷன்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? என்னென்ன? கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்.
எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஒன்றுக்கும். அந்த அதுதான் கன்ஜெக்ஷனுக்கு சொல்றாங்க. சரி, இன்னொன்று எழுதி போடுறேன். அந்த அதுதான் கன்ஜெக்ஷனுக்கு சொல்றாங்க. சரி, இன்னொன்று எழுதி போடுறேன்.